இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆனால் முடிவு வேதனையாக இருக்கும். உன் சிநேகிதரோடு நீ சந்தோஷமா இருப்பாய் என்று சொன்னால், தகப்பனை மறந்து தகப்பனுடைய சந்தோஷத்தை இழந்து இந்த உலகத்தின் சந்தோஷத்தை நீ தேடி ஓடுவாய் என்று சொன்னால் ஆரம்பம் நல்லா தான் போகும், முடிவு வேதனையில் போய் முடியும். அல்லேலூயா. ஆகவே 2 சந்தோஷம் இங்கே நமக்கு முன்பாக காணப்படுகிறது. ஒன்று தகப்பனுடைய சந்தோஷம், இன்னொன்று சிநேகிதரோடு உலகத்தாரோடு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. தகப்பனுடைய சந்தோஷத்தை தான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. மூத்த குமாரன் என்ன கேட்கிறான்? இல்லை, என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வேதம் என்ன போதிக்குது? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதான் தகப்பனுடைய சந்தோஷம். தகப்பன் அதைத்தான் விரும்புகிறார். தகப்பன் எப்படி விரும்புகிறாரு? நீ தனியா போய் சந்தோஷப்படுறத அவர் விரும்பல. நீ தனியா போய் சந்தோஷத்தை அனுபவிச்சுன்னா நீ மாட்டிக்குவே. ஏதாகிலும் பிரச்சனைகளை நீ சிக்கிக்கொள்ளுவே, ஏதாகிலும் நீ போராட்டத்துக்குள்ள சிக்கிக்கொள்ளுவே, ஏதாகிலும் பாடுகளுக்குள்ள நீ அகப்பட்டு கொள்ளுவே. அதனால தான் சொல்றார், தகப்பனோடு கூட சந்தோஷமா இருக்கும், நம்ம புசித்து குடித்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்றாரு. அல்லேலூயா. மகனோ இல்லை, என் சிநேகிதனோடு கூட நான் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ சபைக்குள்ள எத்தனையோ விசுவாசி பிள்ளைகள், சில பேர் தகப்பனு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே சர்ச்சில் உட்காரணும், ஆண்டவரை தேடணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், துதிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தர் கூடவே இருக்கணும், கர்த்தர் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் சந்தோஷத்தை எப்படி நினைக்கிறாங்க? கர்த்தர் கூட சந்தோஷத்தை விரும்பல, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சந்தோஷத்தை எதிர்பார்க்கல. அவங்க சந்தோஷத்தை எங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க? உலகத்தில் போய் 4 பேரை பார்க்கணும், 4 பேர் கூட உட்காரணும், 4 வீட்டு கதையை பேசணும், 4 பேரை பற்றி குறை சொல்லணும், 4 ஏதோ ஒன்று யாரையோ பற்றி ஏதாகிலும் பேசி அதில் சந்தோஷப்படுவது. என்னது? அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பது. அல்லேலூயா. அவங்க தான் யார்? மூத்த குமாரனை சேர்ந்தவர்கள். மூத்த குமாரனுக்கு தகப்பன் வீட்டில் எல்லாம் இருந்தாலும் கூட, ஆனால் அவன் யார் கூட சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான்? சிநேகிதரோடு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான். தகப்பனோ எல்லாம் இங்கே இருக்குது, நம்ம இங்கே சந்தோஷமா இருக்கலான்றாரு. ஆனால் மூத்த குமாரனோ இல்லை, நான் வெளியில் போகணும், அங்கே போனால் தான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சில விசுவாசிகள் சபைகளிலே காணப்படுகிறது உண்டு. அவர்களுக்கு சபையில் என்ன கிடையாது? சந்தோஷம் வரவே வராது. சபையில் உட்கார வச்சோம்னா, இன்னும் முடிக்காம நடத்துனீங்கன்னு வாங்க, இன்னுமா நடத்துறீங்க, இன்னுமா பிரசங்கம் பண்ணுறீங்க, இன்னுமா பாட்டு பாடுறீங்க, எவ்வளோ நேரம் தான் நிற்க வைப்பீங்க, எவ்வளோ நேரம் தான் உட்கார வைப்பீங்க, எவ்வளோ நேரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் எங்கே தான்? ஒரு வீட்டில் போயிட்டு உட்காந்து மணி கணக்கில் உட்காந்தோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிரும். எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஏதோ ஒரு விழாக்களில் போயிட்டு அங்கே போய் சொந்தக்காரங்களுடைய வீடுகளில் அங்கே போயிட்டு ஒரு நாள் முழுக்க செலவழித்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கலைன்னு அர்த்தம். தகப்பனுடைய சந்தோஷத்தை இன்னும் ருசி பார்க்கலை என்று அர்த்தம். தகப்பனுடைய சந்தோஷத்தினுடைய பலனை இன்னும் அவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் சந்தோஷமாக இரு முதல்ல, அப்புறமா தகப்பன் என்னென்ன செய்கிறார்ன்றதை மட்டும் பாரு. அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் சந்தோஷத்தை அனுபவிச்சு பாரு, அப்புறமா அந்த பலனை உனக்கு எப்படி வருகிறது என்று உனக்கு தெரியும். மூத்த குமாரனோ இல்லை, எனக்கு வெளியில தான் சந்தோஷம் என்று சொல்லுகிறான். அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இல்லை, சனிக்கிழமை ஒரு நாள் மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமல்ல, ஜெப கூடுகையில் மட்டுமல்ல, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நீங்கள் என்னவா இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை விரும்புங்க. எப்பவுமே ஏசப்பா கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தை விரும்புங்க. சில பேருக்கு சினிமா பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கும், டிவி பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கும், மொபைல் பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கும்.
ஊர் சுற்றினா தான் சந்தோஷமாக இருக்கும், உலகம் சுற்றினா தான் சந்தோஷமாக இருக்கும், ஊரில் 4 பேரை போய் பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் யாக்கோபனுடைய மகள் தீனாள் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, நான் எல்லாரையும் போய் சுற்றி பார்க்க போகிறேன்னு, தேசத்தை சுற்றி பார்க்க போகிறேன்னு போனாங்க. வெளியில் ஒருத்தன் பிடிச்சி கெடுத்து போட்டான். அல்லேலூயா. அதனால் ஒரு ஊரே அழிஞ்சுது, ஒரு குடும்பமே அழிஞ்சது, ஊரை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி போயிட்டு. அப்போ சில பேருக்கு ஊரை சுற்றி பார்க்குறதா சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம் இல்லை, கர்த்தருக்குள் எப்பொழுது என்னவா இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரி, கர்த்தருக்குள்ளே எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? ஒரு ஊழியக்காரர் இப்படி போதிச்சார், சந்தோஷமாக இருங்க. சிரிச்சுக்கிட்டே போதிச்சார், சந்தோஷமாக இருங்க. எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கடன் பிரச்சனையா? சந்தோஷமாக இருங்க. வியாதியா? சந்தோஷமாக இருங்க. வீடு வாடகை கட்டலையா? சந்தோஷமாக இருங்க. பண நெருக்கடியா? சந்தோஷமாக இருங்க. குடும்ப பிரச்சனையா? சந்தோஷமாக இருங்க. பிள்ளைகளுக்கு பிரச்சனையா? சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. வேதம் அப்படி தானே சொல்லுது அப்படின்னு சொன்னார். ஆனால் அது எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலை. எப்படி ஒருத்தன் பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது ஒருத்தன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்? அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்குறாரு, இப்படி நீ துக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னவா இருக்கிற? துக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நெகேமியா சொல்கிறா, என் பிதாக்களுடைய தேசம் பாழாய் கிடக்கும்போது, அந்த நகரம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும்போது இங்கே நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு கேட்குறான். அல்லேலூயா. நான் துக்கமாக இருக்காமல் அப்புறம் நான் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அதுதான் இப்போ நமக்கும் பிரச்சனை. என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? என் குடும்பத்தில் இந்த வியாதி எங்களை வாட்டும் போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட குறைகள் இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்குது? என் வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர் இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? கேட்குறது நியாயம்தான். ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்னது என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருங்கன்னாரு. சில ஞானிகள், சில தத்துவ ஞானிகள் சொல்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க, எது நடந்தாலும் சந்தோஷமாக இருங்க. இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத போதனைகள், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஆலோசனைகள், அறிவுரைகள். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் பல பிரச்சனை இருக்கும்போது அந்த வீட்டை சார்ந்த மனிதர்களால் என்ன பண்ண முடியாது? சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு பிள்ளை வியாதிப்பட்டு கிடக்கும்போது அதனுடைய தாய் தகப்பன் என்னவா இருக்க முடியாது? சந்தோஷமாக இருக்க முடியாது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ண முடியாது? சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட போதனைகள் அது சுய அறிவுள்ள ஒரு போதனைகள், அது நடைமுறைக்கு ஒத்து வராத உலக ஞானம், உலக அறிவு. அது கேட்கறதுக்கு ஞானமாய் தோன்றும், ஆனால் நடைமுறைக்கு அது என்ன பண்ணாது? ஒத்து வராது. கேட்கறதுக்கு அறிவு போல இருக்கும், நல்ல ஞானமாக இருக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக இருங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப ஞானமாக இருக்கும். ஆனால் அது நடைமுறை வாழ்க்கைக்கு, நடைமுறை குடும்ப சூழ்நிலைக்கு அது என்ன பண்ணாது? ஒத்து வராது. ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது அதே விதத்தில் தான் சொன்னாரா அப்படின்னா அப்படி சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறது, எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள் என்னவா இருங்க? சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி சொன்னால் வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம்
14:17. ரோமர் 14. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்னவா இருக்கிறது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேவனுக்குள் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் சந்தோஷப்படுவது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழல் இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்ட காலங்கள் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் அது எல்லாவற்றையும் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீ சந்தோஷமா இரு என்று சொல்லுகிறவர் அல்ல. அதை நமக்காக எல்லா கஷ்டத்தையும் மாற்றி நமக்காக யாவையும் செய்து முடித்து அதன் பிறகு நம்மை அவர் என்ன பண்ணுகிறாரு? சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரும், பெரிய மனமகிழ்ச்சி வரும். அடுத்தது அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படி சொன்னா அடுத்தது என்ன நடக்கும் சொன்னா, ரோமர் 15:13 வாசிங்க. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னு சொன்னா உங்களுக்குள்ள சமாதானம் வரும், உங்களுக்குள்ள நீதி வரும், உங்களுக்குள்ள உண்மை வரும், உங்களுக்குள்ள பாவங்கள் மறைந்து போகும், உங்களுக்குள்ள பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த நீதியின் சமாதானம் உங்களுக்குள்ள, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் உங்களுக்குள்ள அது உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு நீதியை தேட ஆரம்பிச்சிட்டான அவனுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்தது மட்டுமல்ல, அடுத்தது அவங்களுக்குள்ள விசுவாசமும் வந்துடும். விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். ஏன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு விசுவாசம் வரமாட்டேங்குதுன்னா, பரிசுத்த ஆவி இல்லாதபடினால தான். நம்ம இந்த தோல்விகளை பார்த்து 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 பழகிட்டதுனால, கர்த்தருடைய மகத்துவங்களை பார்க்க முடியாததுனால நமக்குள்ள என்ன வரமாட்டேங்குது? விசுவாசம் வரவே மாட்டேங்குது, நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் வந்தால் தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறார். அப்போ நம்பிக்கையில ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? விசுவாசம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வராததுனால. பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னு சொன்னால் நம்மை மாற்றுவார். தேற்றரவாளன் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் வரும்போது நம்முடைய பாவத்தை குறித்தும் நம்முடைய நீதியை குறித்தும் அவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். பாவத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுப்பார், பரிசுத்தமாக வாழ வைப்பார். நீ பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டாலே உனக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? சந்தோஷம் வரும். பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால இதை என்ன வரல? சந்தோஷம் வரமாட்டேங்குது, நம்பிக்கை வரமாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. காலேபு, யோசுவா, அப்புறம் இன்னும் 12 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்தாங்க கானானை சுற்றி பார்க்கறதுக்கு. யாருக்கு விசுவாசம் இருந்துச்சு, யாருக்கு விசுவாசம் இல்லை? காலேபுக்கும் யோசுவாவுக்கும் விசுவாசம் இருந்துச்சு. மீதி 10 பேருக்கு என்ன வரல? விசுவாசம் வரல. ஏன் அப்படின்னா, உலகத்தை சுற்றுறது, உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவித்து பார்க்கறது, உலகத்திலே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இப்போ சந்தோஷம் கர்த்தருடைய காரியத்தில் சந்தோஷம் வருதான்னு பார்த்தா அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன தான் வருது? அவிசுவாசம் தான் வருது. நம்மளாம் போய் கானான் என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. அது ரொம்ப மோசமான ஜனங்க, மோசமான ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, அதனால நம்மளெல்லாம் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? விசுவாசம் வரமாட்டேங்குது. அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவான
அவர் வந்துட்டாருன்னு சொன்னா குறைவான நம்முடைய அவிசுவாசமோ குறைவான நம்முடைய பாவங்களும் அது எல்லாம் என்ன செய்யும்? மறைந்து போகும். அல்லேலூயா, மாறி போகும். அப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் எப்பொழுது நீங்கள் வாசம் பண்ணி கொண்டு இருப்பீங்க என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தை அது என்ன செய்யும்? சந்தோஷத்தினால அது நிரப்பும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 4:7, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தைந்தீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் 2 சந்தோஷம் இருக்குது. ஒன்று கர்த்தருக்குள் சந்தோஷம், இன்னொன்று உலகத்தின் சந்தோஷம், பாவ சந்தோஷம். பாவ சந்தோஷம் என்றால் என்ன? உலகத்தில் பாவத்தில் வாழ்வது, ஜாலியாக வாழ்வது. அதை தான் மோசே என்ன பண்ணுறாரு? அதை உதறி தள்ளிட்டு வந்தார். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் எகிப்தியரோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே நல்லது என்று சொல்லி எபிரேயர் 11:25 அதை நம்ம பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் என்னது? இது அநித்தியமான சந்தோஷம். என்ன சந்தோஷம் அது? அநித்தியமான சந்தோஷம். அநித்தியம்னா என்ன? நிரந்தரம் கிடையாது. சும்மா இப்படி லைட்டாக தோணும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், டக்குன்னு அது என்ன செஞ்சிடும்? சீக்கிரத்தில் மறைந்து போயிடும். அதான் நித்தியம் இல்லாத சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம், அழிந்து போகிற சந்தோஷம். ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷமோ அது நித்திய மகிழ்ச்சி, உன் தலைமேல் இருக்கும், தவிப்பும் சஞ்சலமும் உன்னை விட்டு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தேவன் தருகிற சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. எப்பவுமே அது உன் தலையில் இருக்கும், உன் இருதயத்தில் இருக்கும், உன் உள்ளத்தில் இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். அதைத்தான் நீங்க வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது என்னவா இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பவுமே என்னவா இருங்க? சந்தோஷமா இருங்க. வேதத்தில் எப்பவுமே மனமகிழ்ச்சியா இருங்க. உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராது இருந்தால் என் துக்கத்தில் நான் என்ன செஞ்சிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ள இது எல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேட 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 உங்கள் இருதயத்தில் இந்த உலகம் தராத ஒரு சமாதானம், இந்த உலகம் தராத ஒரு சந்தோஷம் உங்கள் உள்ளத்தை அது அசைக்கும், உங்கள் உள்ளத்தை அது நிரப்பும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் செய்ய போகிறாரு, அதுக்கே நான் கவலைப்படணும். கர்த்தர் மாற்ற போகிறாரு, நையா அது கண்ணீர் வடிக்கணும். கர்த்தர் இதெல்லாம் எனக்கு சரி பண்ணிடுவாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வந்துட்டார்னா உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துருச்சுன்னா கூடவே என்ன வந்துடும்? சந்தோஷமும் வந்துடும். சந்தோஷம் வந்துருச்சுன்னா அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவாருன்னு சொல்கிறீங்க. என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துனுக்குது, நீங்களாம் என்ன மனசாட்சியே இல்லை? எப்போ பார்த்தாலும் நீங்கள் போய் சர்ச்சில் உட்காந்துக்கிறீங்க. இல்லைங்க, ஏசப்பா பார்த்துக்குவாருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வராத சந்தோஷத்தை ஒருவர் உடையவர்களாக இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அவிசுவாசம் தான் வரும். அவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் சரியாகுமா? இதெல்லாம் நீங்கள் நினச்சபடி இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நமக்கு அவிசுவாசத்தை தூண்டுவாங்க, அவநம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனால் உள்ள